எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். வாராகி, அதாவது வாராகி அம்மாங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு தளபதி, அதாவது போருக்கே உரிய ஒரு தெய்வம் இந்த அம்மா. அப்புறம் பார்த்துங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதே வேகத்தில் தான் அந்த அம்மா கையாளுவாங்க. உங்களுக்கு யாராவது தொல்லை பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் சரி, உங்களை ப்ரொடெக்ட், அதாவது காப்பாற்றுறதுக்கு அந்த அளவுக்கு வேகமாக செயல்படுற அம்மா தான். அதாவது ஒரு சண்டைக்கு போகிற மாதிரி வரக்கூடிய ஒரு அம்மா தான் வாராகி அம்மா. இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சமி அன்னைக்கு நம்ம தம்பி ஒருத்தர் வந்திருந்தார். நம்ம அவர் தப்பாக பேசுறதுக்காக நான் சொல்ல, தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், சரிங்களா? அதாவது நேரம்ங்கிறது எப்படி கொண்டு போய் விடும் பாரு. நல்ல பையன், திறமையான பையன், நல்ல அறிவுள்ள பையன், சரிங்களா, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த கால சூழ்நிலைகள் சரியாக வேலை செய்யலைன்னா பாருங்களேன், இங்கே வந்துட்டார். நம்ம ராகு கேது, அதாவது சர்ப்பதோஷம் அவருக்கு இருக்குது, அதையும் இங்கே சரி பண்ணுறதுக்காக அந்த பரிகாரம்லாம் பண்ணுறாரு. ஒரே ஒரு விஷயந்தான், மது அப்படிங்கிற ஒன்று அவருக்கு ரொம்ப பிரச்சனையான ஒன்று. அப்போ நம்ம சொல்கிறோம், தம்பி மது அருந்துறதை நிப்பாட்டியிருப்பா, பிஸ்னஸில் பெரிய ஆளாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, வாழ்க்கை அற்புதமாக அமையும் தம்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த தம்பி பாருங்கள், ஆக்சுவலாக அவர் சரின்னு சொல்லலாம், ஆனால் அதுதான் விதி பாருங்கள். இல்லை, அது நான் மாற மாட்டேன், வாராகி வேணால் மாற்றட்டும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாராகி மாற்றினா அது எப்படி மாற்றும் தெரியுமா அப்படின்னு. கை கால் முறிஞ்சி சரியாக நடக்க முடியாத அளவுக்கு மாற்றி விட்டு கடைசியில் இந்த சாராய கடை பக்கமே போக முடியாத அளவுக்கு பண்ணிவிடும்பா, நீயே மாறிடு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னேன். இது ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கு, சரிங்களா? என்னுடைய ஃபஸ்ட்டு குழந்தை, அதாவது பொண்ணு பார்த்திங்கன்னா கரெக்டாக பஞ்சமன்னைக்கு, வலதுபுறை பஞ்சமன்னைக்கு பிறந்தா, சரிங்களா? பிறந்த உடனே எவ்வளவு சிக்கல், அதாவது அவ்வளோதான், இனிமேல் தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை வரும் பாருங்க, இனிமேல் லைஃபே முடிஞ்சிருச்சு, அவ்வளோ பிரச்சனை. ஏன்னா அப்படி சொன்னால் தான் நமக்கு புரியும். ஏன்னா அந்த தம்பி மாதிரி தான் நானும், சரிங்களா? ஏன்னா பார்த்துக்கலாம், ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் நான் பேசுவேன். பார்த்துக்குவோம், அது எதாக இருந்தாலும் அது உண்மையான சாமியாக இருந்தால் அது காமிக்கிட்டோம், அது சக்தியை காமிக்கிட்டோம், அப்படி இப்படின்னு எதுனாலும் ஒரு இடக்கு மடக்காக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எக்கு தப்பாக தான் பேசுவான், பார்த்துக்கலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு. ஆனால் அது என்ன பண்ணுச்சு, வாழ்க்கையை அவ்வளோதான்டா, இனிமேல் தற்கொலை பண்ணிக்கிறாங்கிற அளவு கொண்டு போய் நிப்பாட்டினது. அந்த பாப்பா பிறந்த உடனே ஏகப்பட்ட பிரச்சனை, அந்த உருவானதுலேருந்தே பிரச்சனை தான், சரிங்களா? ஏன்னா ஒருத்தனை திருத்தணும் அப்படிங்கும்போது, அதாவது சிற்பி எப்படி சிலையை செதுக்குவானோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையை அம்மா திருத்துவாங்க. அது எப்படி இருந்து தெரியுமா, எப்படி அந்த கல்லை செதுக்குறாங்க பாருங்கள், அது மாதிரி வலி பயங்கரமாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி ரெண்டாவது பொண்ணு, அவங்க பார்த்திங்கன்னா தேய்பிறை பஞ்சமில் பிறந்தாங்க. மிச்சம் மீதி இருந்ததும் போயிடுச்சு, அவ்வளோதான், டோட்டலாக வாஷ் அவுட், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. நீங்கள் ஒரு அடிமட்டமான வாழ்க்கை இருக்கும் பாருங்க, ஒரு பிச்சைக்காரன் கூட ஒரு மரியாதை இருக்கும், அந்த மரியாதை கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு எல்லாத்துலேயுமே, ஃபினான்ஷியலாக, அதாவது பொருளாதார ரீதியாகவும் சரி, சரிங்களா? எந்த விஷயம் எடுத்துங்க, ஒரு வேலை கிடைக்காது, வேலை கிடைச்சாலும் சம்பளம் வராது, சாப்பாடுக்கு சரியாக வாங்க முடியாது, ஒரு கிலோ அரிசி எவனும் தரமாட்டான், நீங்கள் மீறி போய் ஒரு 10 ரூபா கடன் கேட்டால் கூட யாரும் தரமாட்டாங்க, சரிங்களா? உங்களை பார்க்குறதே பார்த்திங்கன்னா ஒரு நாய், ஒரு ஒன்றுக்காவது ஒரு அசிங்கமான ஒரு நாய் இருக்குது பாருங்கள், அதை கூட ஒருத்தன் எவனாவது ஒரு உணவு கொடுப்பான், நம்ம அது கூட நமக்கு செய்ய மாட்டாங்க. அதாவது அதை விட கேவலமாக நம்மளை பார்ப்பாங்க, சரிங்களா? இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே லைஃப்னா என்னன்னு தெரிஞ்சது. ஆன்மீகத்துக்கு அம்மாவே கொண்டு வந்து விட்டாங்க, சரிங்களா? இப்போ என்ன பார்த்துங்க, நான் ஒழுங்காக அடுத்த நிறைய பேர் சொன்னான், இந்த தம்பிக்கு நான் எப்படி சொன்னனோ அது மாதிரி எனக்கு சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. நம்ம கேட்டோமா, இந்த பையன் என்ன சொன்னால் அதை தான் நான் சொன்னேன், பார்த்துக்கலாம், அது இப்படி இப்போ அது எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி. கடைசியாக என்னாச்சு, இப்படி தான் திருத்தி கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க, சரிங்களா? அப்போ நீங்கள் தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வாராகி நீங்கள் இது நீ என்னை திருத்துனா இப்படி தான் திருத்தும், சரிங்களா? அதனால் ஒரு சில அந்த வாக்கு இருக்குது பார்த்தீங்களா, கவனமாக அதை கையாளணும், சரிங்களா? நான் அதான் அப்படி தான் சொன்னேன், நான் ரொம்ப கம்மியாக சொன்னேன் அந்த தம்பிக்கு.
அது என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏங்க மது அதை நிப்பாட்டிட்டா வாழ்க்கை அருமையாக அமையும். நீங்கள் நிப்பாட்டாமல் போங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் அதை போய் வாராகி திருத்துட்டும் நீங்கள் அது கையில் ஒப்படைச்சிங்கன்னா என்ன ஆகும்? முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது, சரிங்களா? நீங்கள் வந்து நான் தப்பு அப்படி தான் பண்ணுவேன், அந்த அம்மா வேணால் திருத்துட்டோம் அப்படின்னீங்கன்னா அது திருத்தம், அது வந்து தாங்கிக்க முடியாத அளவுக்கு வந்து வலி இருக்கும். அவ்வளோதான், உசுறு மட்டும்தான் மிஞ்சும். மற்றது அது கூட போனாலும் போயிடும், நம்மளே போக்கினாலும் போக்கிடுவோம். அந்த அளவுக்கு வந்து அம்மா வந்து கொடுப்பாங்க, உங்கள் நல்லதுக்கு தான். ஏன்னா நீங்கள் அப்படி சொன்னால் தானே புரியும். என்னையும் தான் சொல்கிறேன், அது நானும் அந்த மாதிரி தான் போயிட்டு நம்மளையும் இப்படி கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? அப்போ பார்த்துக்கோங்க, இந்த எப்படி மிலிட்ரியில் எப்படி ஆர்மிலலாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்மளே கொஞ்சம் அந்த வாராகி பக்தர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சில தவறுன்னு தெரிஞ்சால் அதுலேருந்து கொஞ்சம் மாறிக்க முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அம்மா வந்து கைவிட மாட்டாங்க. இல்லை நீ பார்த்துக்க அப்படின்னா அப்புறம் அம்மா இப்படி தான் பார்ப்பாங்க. அதனால் நல்ல விஷயம் ஓகே, ஒரு தப்புன்னு தெரியுது, அதான் நமக்கே தெரியுது இல்லையா இது தவறுன்னு, கொஞ்சம் திருந்த பார்ப்போமே. அதை விட்டுட்டு அம்மா மேலே அந்த அம்மா கிட்ட போய் இதெல்லாம் இப்படி சொன்னீங்கன்னா கடைசியில் அந்த மாதிரி பிரச்சனை வரும். நான் தான் அந்த தம்பிகிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன், இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த வார்த்தை வந்துருச்சு, அவ்வளோதான். சரிங்க, அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் பார்த்துக்கோங்க. நம்ம வாராகி வழிபடுறோம், என்ன தவறுமாலும் செய்யலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கும் அதே கண்டிஷன் தான், சரிங்களா? எதிரிகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனையை கொடுக்குமோ அதே பிரச்சனை நமக்கு இவனுக்கு கொடுத்தா தான் இவன் திருந்துவான், இவன் ஒழுங்காக இருப்பானா அதை அம்மா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, வாராகி எப்போ நான் வந்து வழிபட ஆரம்பிச்சோன்னா அதுலேருந்து நிறைய பிரச்சனை வருதுன்னு. அது அப்படி இல்லை, பிரச்சனைன்னு அது சொல்ல வேணாம், அது கர்மா. உங்களுடைய கர்மாவை சீக்கிரம் போக்குறதுக்கு தான் அம்மா அந்த மாதிரி செய்வாங்க, சரிங்களா? ஒரு சினிமா ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு வந்து 7.5 வருஷம் சனி பகவான் வந்து பிடிக்கூடாது, அது 7.5 நிமிஷத்தில் போயிடணும்பாங்க. அவன் கடைசியில் பார்த்தீங்கன்னா யானை கால் வச்சு சாகுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். அந்த கடைசி செகண்டில் தான் அவர் உயிர் பழைப்பார், சரிங்களா? ஏதோ ஒரு சாமி படம் சரஸ்வதி சபதம் நினைக்கிறேன், சரியாக தெரில, சரிங்களா? அந்த மாதிரி தான் அம்மாவும், சரிங்களா? இவன் ஒரு 10 வருஷத்துக்கு இவன் கஷ்டப்படுற தலையெழுத்து இருந்ததுன்னா அதை எப்படி 10 மாதத்தில் அவனுக்கு வந்து சரி பண்ணுமோ பண்ணி விட்ருவாங்க. நமக்கெல்லாம் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாங்க, சரிங்களா? ஏன்னா அப்போ பார்த்துங்க, அப்போ நம்ம எப்படியாப்பட்டாலும் பாருங்கள். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக கையாண்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறலாம், சரிங்களா? வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. அம்மா கிட்ட வந்து கண்ணா அப்படின்னா வார்த்தைகளை கொட்டினோம்னா அதுக்கு முழு பொறுப்பு நம்ம தான் எடுத்துக்கணுங்கிறத மறந்துட வேணாம், சரிங்களா? ஒருவேளை ஐயா நான் வந்து எல்லாமே சரியாக தான் பண்ணுறேன், இருந்தாலும் நான் வாராகி வழிபட்டாலும் கூட எனக்கு ஒரு சில விஷயங்கள் சரியாக நடக்கலை அப்படின்னா ஏன்னா தெய்வம் கூட மனம் இறங்கிறோம். ஆனால் இந்த கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அது வேலையை 100% செஞ்சுட்டு தான் போகும், சரிங்களா? அதில் ரொம்ப சிக்கல் கொடுக்கக்கூடிய கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேது. இங்கே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகம் அதுதான், சரிங்களா? அப்புறம் சனி பகவான் இருக்காங்க, ராகு இருக்காங்க, சரிங்களா? இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து அதிகப்படியான தொல்லைகளை கொடுப்பாங்க. குரு பகவான் வந்து ஒரு சில ராசிகளுக்கு வந்து சரியாக இருக்காது அப்படின்னாலும் கூட பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. குரு பகவான் கூட ஒரு சில ராசிகளை கெடுப்பார், ஆனால் அவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுக்க மாட்டார். ஆனால் இந்த 3 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை கொடுப்பாங்க, சரிங்களா? அதில் வந்து இங்கே ராகு கேது பகவான் வந்து இங்கே இருக்காங்க. இங்கே பரிகார ஸ்தலமாக இருக்குது இந்த கோவில். இந்த கோவில் வந்து 94 கரியமாணிக்கம், சமயபுரம், திருச்சி சமயபுரம் பக்கத்தில் லகுவாராகி அம்மன் கோயிலாகவும் ராகு கேது பரிகார ஸ்தலமாகவும் இந்த கோயில் இருக்குது. அவங்க வந்து அவங்களுடைய தோஷத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைப்பாங்க. இங்கே வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் அந்த ராகு கேது தோஷம் கழிக்கிற அந்த பரிகாரம் பண்ணுறதெல்லாம் செய்வாங்க, ஹோமம் வளர்ப்பாங்க. அதில் உங்களுடைய தோஷத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க வெகுவாக குறைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அம்மா லகுவாராகி அம்மா இருக்காங்க. இவங்க உங்களோட வாழ்க்கையை மிக எளிதாக ரொம்ப ஈஸியாக இலகுவாக எப்படி ஜெயிக்க வைக்கிறது, எப்படி வந்து வாழ்கிறது அப்படிங்கிறத அம்மா பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை சென்ட் பண்ணுங்கள். நம்ம அது எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்போம். என்றைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.